வாங்க தம் உடைச்சிடலாம். ஆஹா, வெள்ளை பிரியாணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பியோர் ஒயிட் கலர் பிரியாணி. நம்ம வெள்ளை பிரியாணி பண்ணால் பியோர் ஒயிட்டில் வரும் கைஸ். அதை அப்படியே உடச்சி விடுங்க. ஆஹா ஹா ஹா ஹா, எப்படி வந்திருக்கு பீஸும் ரைஸும் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் வெள்ளை பிரியாணி பண்ண போகிறோம். ஃபுல் ஒயிட் பிரியாணி தான், ரெட் கலரே அதில் வராது. அப்படின்னா நம்ம மிளகாய் பொடி போட போகிறதே இல்லை. வாங்க நம்ம பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் குக்கர் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். 5 லிட்டர்ஸ் 1/2 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு 100 ml ஆயில் முதல்ல நம்ம ஆட் பண்ணிடலாம். போதும். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹோல் கரம் மசாலா, கொஞ்சோண்டு கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, இதை நான் சேர்த்துக்கிறேன். ஹோல் கரம் மசாலா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இதையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயத்தை ப்ரௌன் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா கலர் மாறிடும். கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்தை தாண்டின உடனே அடுத்த இன்கிரீடியன்ஸை நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருவோம். 1/4 தேக்கரண்டி உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது 1 or 2 minutes நம்ம மூடி போட்டு அப்பப்போ கலந்து விட்டு எடுத்துட்டோம்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிரும். 2 minutes ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் அப்படியே அது ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே நேரத்தில் நான் ஒரு 1/2 கிலோ பாஸ்மதியை ஊற வச்சிருக்கேன். கரெக்டாக இருக்கும், 1/2 an hour அது ஊறணும். இதை நம்ம மூடி போட்டுருவோம். ஒரு 1 minute இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். ஓகே, இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த நேரத்தில் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எதையுமே ரொம்ப டீப்பாக வதக்காதீங்க. நல்ல டீப்பாக வதக்குனீங்கன்னா கலர் மாறும். இது ஒரு ரொம்ப லைட்டான ஒரு பிரியாணி. எஸ்பெஷலி உங்களுக்கு அப்ராட்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப நாள் கழித்து வராங்கன்னா இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். உங்களுடைய வயிறுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த பிரியாணி. ஓகே, இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தக்காளி சேர்க்கறது கிடையாது. தக்காளிக்கு பதிலாக தயிரும் தேவைப்பட்டா லெமன் ஜூஸும் தான் நம்ம சேர்க்குறோம். அதனால இந்த 1/2 கப்பு தயிரை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, மூடி போட்டு 2 minutes குக் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். தயிரும் சூப்பராக கம்பைன் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ கழுவி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா கம்பைன் பண்ணிடுவோம். தீயை நல்லா கூட்டிக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்பயே உங்களுக்கு தெரியும் இந்த டேஸ்ட் எங்கே போயிட்டு இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு பிரியாணி இது, ஒயிட் பிரியாணி. காயல்பட்டினம் வெள்ளை பிரியாணின்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதில் முந்திரி அரைச்சி போட்டு, பாதாம் அரைச்சி போட்டு, நெய்யை ஊற்றி பண்ணுறது. இது ஒரு சூப்பரான சம்மர் பிரியாணி, சம்மருக்கு ஏற்ற ஒரு பிரியாணி இது. இதை மூடி போட்டுடலாம். நல்லா தண்ணி விடட்டும். ஒரு 2 to 3 minutesல சூப்பராக தண்ணி விட்டுரும் சிக்கன்லாம். சூப்பராக
சிக்கன் எல்லாம் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. வெரி வெரி நைஸ். இப்போ நம்ம வந்து அரிசிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ், அதனால 3 கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. ஒரு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 2.5 கப்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்ல ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுருக்கேன். 1 2 நம்ம 1/2 கப் தயிர் ஊற்றுனதுனால 2.5 கப் மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மூடி போட்டுக்குவோம். நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இன்னொரு 1/2 தேக்கரண்டி உப்பு ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, உப்பு கரெக்டாக இருக்கு. நமக்கு லைட்டாக உப்பு கரிக்கணும். அப்போ இன்னொரு 1/4 தேக்கரண்டி உப்பை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். போதும். நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் கைஸ். ஒவ்வொருத்தர் வீட்லையும் உப்பு மாறுது. ஒவ்வொரு பிராண்டுக்குமே காட்டம் மாறுது. லைட்டாக கரிக்கணும். உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கடல் தண்ணி மாதிரி டேஸ்ட் வரணும். அப்போ தான் சாதத்தில் அந்த உப்பு ஏறும். யா, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். உப்பு சூப்பராக ஒரு கல் தூக்கலாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு மேஜை கரண்டி லைம் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ தயிரோட சேர்த்து நம்ம புளிப்பும் ஆட் பண்ணிடுறோம். கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோக்கு 1 மேஜை கரண்டி லைம் ஜூஸ். 1 கிலோனா 2 மேஜை கரண்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ பாசுமதி, அதாவது 2 கப் பாசுமதியை 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அளவு சரியா இருக்கு தண்ணி. இதோட சேர்த்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேலாப்பில் தூவிடுறேன், ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. இது போதும். கலந்து விட்டதும் இவ்வளோ போதும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டுருவோம். சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டுருவோம். உங்ககிட்ட வந்து நார்மலான குக்கர் இருக்கு. இதுவும் நார்மலான குக்கர் தான். கிளிப் ஆன் லிட் இது, அவ்வளவுதான். வெயிட் வந்து பெர்மனண்டா போட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல கொதி வரும்போது தீய குறைக்காம அப்படியே லிட்டு போடணும். லிட்டு போட்டுட்டு உடனே வெயிட்டை போட்டுருங்க. வெயிட் போட்ட உடனே இங்க பிரஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே விடுங்க ஃபார் 1 மினிட். 1 நிமிஷம் நீங்க கால்குலேஷன் வச்சுக்கோங்க. 60 செகண்ட் அப்படியே விடுங்க. தீ வந்து ஃபுல்ல இருக்கணும். உங்க அடுப்புல மிகப்பெரிய பர்னர்ல வச்சு ஃபுல் ஃப்ளேம்ல 1 மினிட் விட்டுருங்க. இப்ப கரெக்டா 1 மினிட் ஆயிடுச்சு. தீயை நான் ஃபுல்லா சிம்மு கொண்டு வந்துடுறேன். என் பர்னர் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா மீடியம் பர்னர் கொண்டு போயிட்டு ஃபுல் சிம்ல வச்சிருங்க. இப்ப அப்படியே ஒரு 12 மினிட்ஸ் இந்த குக்கரை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு 12 மினிட்ஸ் கழிச்சு அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிருங்க. தம்மை திறந்து உடைச்சிங்கன்னா பொல 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 பொலன்னு பிரியாணி வரும். 12 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நல்லா வந்து 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணியாச்சு. வாங்க தம் உடைச்சிடலாம். ஆஹா, வெள்ளை பிரியாணி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பியோர் ஒயிட் கலர் பிரியாணி. நம்ம வெள்ளை பிரியாணி பண்ணால் பியோர் ஒயிட்டில் வரும் கைஸ். அதை அப்படியே உடச்சி விடுங்க. ஆஹா, எப்படி வந்திருக்கு? பீஸும் ரைஸும் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா?
மெதுவாக உடச்சி விடுங்க. நம்ம மெத்தடில் 1 மினிட் ஃபுல் ஸ்டீம், 12 மினிட் சிம், கொஞ்சம் கூட எதுவுமே அடிப்பிடிக்காது. ஸோ தேர் யூ கோ மக்களே, சூப்பரான சிக்கன் வெள்ளை பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கோம். செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பண்ணி பரிமாறி இந்த சம்மரில் ஒரு கூலான பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீலாகில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.